Happy morning to everyone. In this video section, we are going to learn Class 9 English Unit 5 Supplementary Little Cyclone, the story of a grizzly cub, page number 146 to 150. ஸோ இன்றைக்கி நம்ம சப்ளிமெண்ட்ரியில் பார்க்க போகிறது ஒரு கிரிஸ்லி கப், அதாவது ஒரு கரடி குட்டீஸ் கிரிஸ்லி டைப் அந்த மாதிரியான டைப்பில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த கிரிஸ்லி பேர் பார்த்திங்க அப்படின்னா பயமே இருக்காது, பிறப்பிலேயே பயமே இல்லாத ஒரு கப் தான். ஸோ இதை பற்றி ஏன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த சப்ளிமெண்ட்ரி இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சைக்ளோன், அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிட்டில் சைக்ளோன். எதனால் இதுக்கு லிட்டில் சைக்ளோன்னு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த டாபிக். ஓகேவா? ஸோ நம்ம எல்லா அனிமல்ஸும் டேஞ்சரான அனிமல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில அனிமல்ஸ் டேஞ்சரானது. ஸோ இன்னும் நமக்குன்னு பார்த்திங்கன்னா நிறையா அனிமல்ஸ் அழியக்கூடிய அந்த நிலையில் தான் இருக்குது. ஸோ வைல்டு அனிமல்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஏன் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா, அதுங்களோட இடத்த விட்டு எதாவது அவங்களோட ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாகும் போது என்ன பண்ணுதுங்கன்னா அதுங்க மனிதர்களோட இடத்த தேடி வருது. ஸோ அதனாலையும் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ரேராக இருக்கக்கூடிய அந்த இனங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரீஹேபிலேஷன் சென்டரில் கூட்டிகிட்டு போயிட்டு அதுங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுங்களை அங்கே பாதுகாத்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா இருக்குது. இன்னும் நம்ம நிறையா அனிமல்ஸை ரேர் அனிமல்ஸை ஜூலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? Now read this story about a young bear cub that bravely fended off a possible attack from much bigger and ferocious fellow animals in a zoological park. Willpower and self-confidence triumphed over brute strength. ஸோ கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட அந்த கரடி தன்னை விட பெரிய மிருகத்தையும் தன்னை விட பலசான மிருகத்தையும் எப்படி அடக்குச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா முரட்டுத்தனமான விலங்குகளை கூட போராடி வெற்றி கொள்ளலாம் அப்படின்றது தான் இங்கே டாபிக். We find little kids hugging their teddies and not parting from them even when they sleep. Perhaps the warm and furry appearance of the bag attracts them and offers them comfort. They love the doll so much that they spend their time feeding it, dressing it up and holding it to their bosom. ஸோ நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா டெடி பேர் வச்சு தான் விளையாடிட்டுருக்கோன்னு பார்த்தோம். தூங்கும் போதும் சரி, அது கூட சாப்பிடும் போதும் சரி, அதுங்களை கொஞ்சுறது, அந்த பொம்மையை கொஞ்சுறது, அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது, ட்ரெஸ் போடுறது, அதை மேக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தான் கூடவே எப்பயுமே குழந்தைங்க வச்சுருக்கும். லிட்டில் கிட்ஸ் க்ரை வென் தே ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் மதர்ஸ் too would not allow their children to be taken away from them. ஸோ குழந்தைங்க அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா அழுவாங்க, பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அழுவாங்க. அதே போல் தான் அம்மாக்களும் குழந்தைய தங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. தன்னை விட்டு எப்பயுமே அந்த குழந்தைங்களை வெளியில் அனுப்புறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. How do you think animals would behave when they are isolated from their families? ஸோ மிருகங்களும் எப்படின்னா அதுங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் தன்னோட குடும்பத்துலேருந்து பிரிச்சுட்டா அது எப்படி நடந்துக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஹியர் இஸ் an interesting story of a young grizzly bear which proved its strength and greed, not wishing to be cowed down or dominated by other bigger bears. ஸோ இங்கே மன வலிமையோடையும் உறுதியோடையும் ஒரு கிரிஸ்லி குட்டி எப்படி போராடிச்சு அப்படின்றது தான் இங்கே சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி. ஸோ ஆனால் இது மற்ற விலங்குகளால் துன்புறுத்தப்படுறதுக்கோ இல்லை அது மற்றவங்களை அடக்கி வைக்கணுமோ அப்படின்னு இது நடக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ லிட்டில் சைக்ளோன் இஸ் எ கிரிஸ்லி கப் ஃப்ரம் அலாஸ்கா who earned his name by the vigor of his resistance to ill treatment. When his mother was fired at on a timbered hillside facing Chilkat River, he and his brother ran away as fast as their stumpy little legs could carry them when they crept where they had last seen her. ஸோ இங்கே இந்த குட்டி சூறாவளி அப்படின்றது பார்த்திங்கன்னா அலாஸ்காலேருந்து கொண்டுட்டு வரப்பட்டது. இதுக்கு ஏன் இது முரட்டுத்தனமாக இது அன்பாக இதுக்கிட்ட ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும். தங்கிட்ட யாராவது முரட்டுத்தனமாக நடந்தாங்கன்னா அவங்கள எதிர்க்கும் அப்படின்றதுனால இதுக்கு இந்த கிரிஸ்லி கரடி குட்டிக்கு குட்டி சூறாவளி அப்படின்னு பேர் வச்சாங்களாம். ஸோ இது எங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா சில்காட் நதிக்கிட்ட நிறைய அடர்ந்த மரங்கள் இருக்கிற வனப்பகுதியில் தான் இது இருந்தாங்க. ஸோ இவங்க அம்மாவை சுடும்போது இதுவும் இதோட சகோதரரும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி பசங்க. ஸோ இவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஓடுறாங்க இவங்கள. ஆனால்
இந்த குட்டியை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா அவங்க அம்மா இறந்ததே தெரியாமல் இந்த குட்டி வந்து அவங்க அம்மாக்கிட்டே இருக்கு. ஆனால் இவங்க அண்ணன் என்ன பண்ணிட்டான்னா அவனை விட்டு ஓடி போயிட்டான். They thought her asleep and cuddling up close against her yet warm body, they slept peacefully until morning. ஸோ இப்போ என்னென்னா அவங்க அம்மா இறந்து போனது தெரியல. ஸோ அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போயிட்டு திரும்ப வந்து அவங்க அம்மா உடம்பு சூடாக இருக்கனால அந்த கதப்பு இருக்கும் இல்லையா. Before the early morning sun had reached their side of the mountains, the 2 orphans were awakened by the rough grasp of human hands. Violently they bit and scratched and bawled allowed with rage. One of them made a fight so fierce and terrible that his nervous captor let him go, and that one is still on the silk coat. ஸோ விடிய காலைக்கு முன்னாடியே ஓகேவா, விடிய காலை சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 ஆர்ஃபன்ஸ் அப்படின்னா அம்மா இறந்து போயிட்டாங்க, யாருமே இல்லை அந்த 2 கரடிங்களுக்கும். ஸோ அது 2த்தையும் என்ன பண்ணிங்கனாங்கன்னா அது அவங்கக்கிட்டேருந்து வெளியில் போகாத மாதிரி தப்பிச்சு போகாத மாதிரி அதுங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்டி போட்டுட்டு இப்போ அதை எழுப்புறாங்க. அது எழுப்பும் போது என்ன பண்ணுதுன்னா நிறையா ஃபைட் பண்ணுது அவங்கக்கிட்ட, கத்துது, அவங்கள பிடிச்சி கீறுது. ஸோ இதில் ஒரு கரடி குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த மனுஷங்க கிட்ட சண்டை போட்டதுனால என்ன பண்ணுன்னா அதை பிடிச்சிட்டு இருந்தவன் என்ன பண்ணால் விட்டுட்டான். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா தப்பிச்சு ஓடி அது இன்னமும் இந்த சில்க்வுட் அந்த காட்டில் தான் இருக்குது. Although the other cub fought just as desperately, his captor seized him by the hind legs, dragged him backwards, occasionally swung him around his head, and kept him generally encaged until ropes were procured for binding him. ஸோ அடுத்த குட்டி என்ன பண்ணுதுன்னா அதே போலவே சண்டை போட்டிருந்தாலும் அதை பின்னங்காலை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை தரன்னு இழுத்துட்டு வரும்போது என்ன பண்ணுதுன்னா அதை அந்த தூக்கிட்டு வரவன் தலைக்கு மேலே நின்று அந்த கயிறு எப்படியாவது அவுத்துட்டு வெளியில் போகலாமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுதுன்னா அவன் கவனத்தை வந்து திசை திருப்புறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அந்த கயிறை அவன் விட்டுடுவான், அதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி. When finally established with collar, chain and post in the rear of the saloon in Parpicune City, 2-legged animals less intelligent than himself frequently and violently prodded the little grizzly with a long pole to see him fight. ஸோ கடைசியாக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பார்க்குபைன் சிட்டியில் ஒரு சலூன் கடைக்கு பேக் சைடில் வந்து அது கழுத்துக்கு அந்த காலர் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து சங்கிலி போட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கட்டியிருந்தாங்க. அது சண்டை போடுறதுக்காக எதுவும் ட்ரை பண்ணல. ஆனால் அது என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா நம்மளை விட அறிவு கம்மியாக இருக்குது அந்த மனுஷங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சின்ன கிறிஸ்லி குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா குச்சியால் அது என்ன பண்ணுறாங்கன்னா குத்தி அதை தொந்தரவு பண்ணுறாங்க. அதுக்கு கோவம் வரத்துக்கு என்ன செய்ய முடியுமோ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கிட்ட இன்னமும் நம்ம ஜூக்கு போனோம் அப்படின்னா அழகாக அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. நிறைய பேர் கல்லை தூக்கி போடுறது, அது தூங்கும் போது அது மேலே குச்சியை குத்தி அதை எழுப்பி விடுறது, இந்த மாதிரி அதுங்க வந்து மற்றவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம சில ஹியூமன் பீயிங்ஸ்லாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனுஷங்க வந்து இதை தொந்தரவு பண்ணுறாங்க. Barely in time to save him from insanity, little Cyclone was rescued by the friendly hands of the Zoological Society's field agent, placed in an uncomfortable box, freed from all annoyance and shipped to New York. So அதுக்கு கோவம் வந்து மற்றவங்களை தாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டிலேருந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை காப்பாற்றி அதுக்குன்னு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் வச்சு அதை என்ன பண்ணுறாங்கன்னா நியூயார்க்குக்கு கப்பலில் ஏற்றி அனுப்புகிறாங்க. He was at the time as tall and roguish looking a grizzly cub as ever stepped in a grizzly grey full moon of fluffy hair. 2 big black eyes sparkled like jet beads behind a pudgy little nose absurdly short for a bear. Expecting for his high shoulders, he was little more than a big bale of grey fur set up on 4 posts of the same material. ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து அந்த கிறிஸ்லி கப் பற்றி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த கிறிஸ்லி கப் பார்த்திங்கன்னா கோமாளித்தனமான ஆரோக்கியம்னா கோமாளித்தனமாக பார்க்குறதுக்கு கோமாளித்தனமும் பண்ணுது முரட்டுத்தனமும் இருக்கிறதா இருக்குது. அதோட உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அழகான சாம்பல் கலரில் ஆஷ் கலரில் இருக்குது. முடி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஜெட் மணி போல் அதோட 2 கண்களும் பெருசாக கருப்பு கலரில் இருக்குது. நார்மலாக ஒரு கரடிக்கு இருக்கிற
இருக்கிற மாதிரி இல்லாமல் அதோட மூக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டையாக ரொம்ப கொழுன்னு சின்ன மூக்காக இருக்குது. ஸோ இன்னொன்று அதோட ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டாலாக இருக்குது. அதோட உடம்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 4 குச்சி இருக்கிற மாதிரி தான் அந்த உடம்புல அந்த ஃப்ளஃபி ஹேர் இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப ஒல்லியாக இருக்குது. அதனால் அதோட நகங்கள் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது. இருந்தாலும் அந்த கிறிஸ்லி கரடிக்குட்டிலாம் எப்படி இருக்குமோ அதே போல் ரொம்ப ஆக்டிவாகவே இது இருக்குது. But his claws were formidable and he had the true grizzly spirit. The Birds Nursery at the New York Zoological Park is a big yard with a shade tree, a tree to climb, a swimming pool, 3 sleeping dens and a rock cliff. It never contains fewer than 6 cubs and sometimes 8. ஸோ இப்போ நியூயார்க்கில் அந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு யார்டு ஒன்று இருக்குது, பெரிய யார்டு ஒன்று இருக்குது, முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல விளையாடுறதுக்கான ப்ளே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், அதுங்க தங்குறதுக்கான இடமும். ஸோ கரடிலாம் மரம் ஏறும்ல, அதுக்கான ஒரு மரம் இருக்குது. ஒரு நீச்சல் குளம் ஒன்று இருக்குது. 3 டென் இருக்குது அந்த கரடிங்கெல்லாம் தூங்குறதுக்கு. ஒன்று கல் தூண் கிளிஃப், ஒரு கல் குன்று மாதிரி கூட இருக்குது, அதில் ஏறி நிற்கிறதுக்கோ கீழே உட்காந்து விளையாடுறதுக்கும். ஸோ அப்புறம் அந்த இடத்துல எப்பயுமே 6 கரடி குட்டிக்கு குறையாமல் இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா 8 கரடி குட்டி கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, naturally, it is a good test of courage and temper to turn a new bird into the roister crowd. Usually, a newcomer is badly scared during his first day in the nursery and very timid during the next. But grizzlies are different. They are born full of courage and devoid of all sense of fear. ஸோ இப்போ கரடி குட்டிங்கெல்லாம் எப்படி தைரியமாக இருக்குன்றதுக்காக மற்ற கரடிங்கெல்லாம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டும்போது அது எப்படி அதோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஃபஸ்ட்டு கரடி குட்டிங்கெல்லாம் கொண்டு போய் விடும்போது பயந்துட்டுருக்கும். அடுத்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா அது சாதுவாகிடும். பயந்துட்டு அது ஏதாவது ஆக்ரோஷமாக நடந்துக்கும், அதுக்கப்புறம் சாதுவாகிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்லீஸ் அப்படின்றவங்க டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுங்க வந்து பிறக்கும் போதே நல்ல தைரியத்தோடு இருக்கிறனால பயம் அப்படின்றது அதுங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. When little Cyclone's traveling box was open and he found himself free in the nursery, he stalked deliberately to the center of the stage, halted and calmly looked about him. His hair and manners said as plainly as English, I am a grizzly from Alaska and I have come to stay. If any of you fellows think there is anything coming to you from me, come and take it. ஸோ இப்போ வந்து இந்த குட்டி இந்த கிறிஸ்லி இருக்கு இல்லையா, அதுக்கு நேம் வந்து லிட்டில் சைக்ளோன் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து சுதந்திரமாக என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில் வர்றதுக்கு ரொம்ப தைரியத்தோட பெருமையாக என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில் வருது. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு அது வந்து எப்படி தோணுது அப்படின்னா அதோட தோரணை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி இருக்குது. நான் அலாஸ்காலேருந்து வந்திருக்க ஒரு கிறிஸ்லி ரேஞ்சில் இருக்கக்கூடிய கரடி குட்டி. நான் இங்கே தங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு யாராவது என்கிட்டேருந்து ஏதாவது ஃபாலோ பண்ணுறதுக்கு குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை நினச்சிட்டிங்கன்னா வந்து என்கிட்டேருந்து எடுத்துக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான். லிட்டில்ஸ் ஆர் எ வெரி சாசி பட் குட் நேச்சர்ட் European brown backup walked up and aimed a sample blow at Cyclone's left ear. Quick as a flash, out shoot Cyclone's right paw as only a grizzly can strike and caught the would-be horser on the side of the head. ஸோ துடுக்காக இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய ஐரோப்பியன்லேருந்து வந்த அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த கரடிக்குட்டி பேர் வந்து லிட்டில் சார். ஓகேவா, அது என்ன பண்ணுதுன்னா சைக்ளோன் எப்படி இருக்குன்னு அதை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லெஃப்ட் காதில் என்ன பண்ணலான்னா ஒரு குத்து விடுறதுக்காக குறி வைக்குது. ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சைக்ளோன் வந்து புத்திசாலித்தனம் செயல்பட்டு ஒரே அடி வந்து அந்த சார் மேலே அடிச்சிருச்சு. Amazed and confronted, Tsar felt in wild haste. Next in order, a black bear cub twice the size of Cyclone made a pass at the newcomer, and he too received so fierce a countercharge that he ignominiously quit the field and scrambled to the top of the cliff. ஸோ இப்போ அதை வந்து அடி கொடுத்த உடனே ரொம்ப பயந்துட்டு குழப்பத்தில் என்ன பண்ணிட்டுனா தலை தெறிக்க ஓடுது. அடுத்ததாக கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கரடிக்குட்டி நெக்ஸ்ட்டு அது சைக்ளோனை விட பார்த்தோன்னா 2 மடங்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்கு சரி நம்ம நியூ கம்மர் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நிற்குது. ஸோ நம்மளை விட அவங்க எப்படி தாக்குதல் பண்ணுவாங்க, நம்ம தான் வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கு. அதுவும் அடி வாங்கினதுனால என்ன பண்ணிடுச்சுன்னா ஓடி போய் அந்த கிளிஃப் அந்த குன்றுக்கு மேலே ஏறி போய் உட்காந்துக்குச்சு. ஓகேவா. Cyclone conscientiously met ever attack, real or feint, that was made upon him. In less than an hour, it was understood by every bird in the nursery
that queer-looking grey fellow with the broad head and short nose could strike quick and hard, and that he could fight any other bear on 3 seconds notice. ஸோ இந்த சைக்ளோன் வந்து அது மேலே உண்மையாக தாக்குனாங்களோ இல்லை போலியோ தாக்குனாங்களோ எதுவாக இருந்தாலும் மனோதைரியத்தோடு அது வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த பண்ணையில் இருந்த அந்த ஃபார்மில் இருந்த எல்லா கரடிங்களும் க்ரே கலரில் இருந்தது, தலை பெருசாக இருந்தது, குட்டியான மூக்காக இருந்தது, எல்லாமே என்ன ரியலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கிரிஸ்லி கப்பால் 3 செகண்ட்லேயே, அதாவது 3 செகண்ட்ஸ்லேயே யாராக இருந்தாலும் எதிர்த்து போராட முடியும் அப்படின்றது வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரம் த டைம் on Cyclone's position has been assured, he is treated with the respect that a good firm inspires, but being really a fine-spirited, dignified little grizzly, he attacks no one and never has had a fight. ஸோ அந்த நேரத்தில் அந்த சைக்ளோன் வந்து ஒரு விஷயத்தை வந்து அதோட முன்னங்கை வந்து ரொம்ப பலமாக இருந்ததுனால எல்லாருமே வந்து எதுவாக இருந்தாலும் அது வந்து சால்வ் பண்ணுன்றதுனால எல்லாருமே இதுக்கு மரியாதையாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப நேர்மையாக நல்ல குணமுடைய அந்த கிறிஸ்லி கப் வந்து யாரையுமே அட்டாக் பண்ணலை. ஸோ ரொம்ப காமாயிடுச்சு. அதனால் யாருக்கிட்டையுமே சண்டை போடாமல் ஸோ அவங்க கூட வந்து ஜோவிலாம் என்ன பண்ணுச்சுன்னா பழக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரியோட மீனிங். ஸோ இந்த ஆத்தர் பற்றி பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. இவர் வந்து December 1, 1854 பிறந்திருக்காரு. March 6, 1937 வந்து இறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஜுவாலஜிஸ்ட். ஸோ கன்சர்வேஷனிஸ்ட் அப்படின்னா சுற்றுச்சூழலை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர். இன்னொரு வந்து டாக்ஸிடர்மிஸ்ட் அப்படின்னா விலங்குகளை பதப்படுத்துறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஆத்தர், நிறைய நூல் ஆசிரியர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் பாதுகாக்கிறதுக்கு அந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த வாழ்நாள் முழுவதுமே சுற்றுச்சூழல் என்னென்ன தேவை இருக்குது, அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்றத வந்து அதை பற்றி நிறையா ஸ்டோரி ரைட் பண்ணியிருக்கிறாரு, நிறைய ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாசரி வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு யூஸ் த ஃபாலோயிங் ஃப்ரேஸ் இன் த சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன். இங்கே நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ அது வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரியிலேருந்து இடியம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து அனிமல், பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸ் பற்றிலாம் இருக்குது. ஸோ இதோட மீனிங்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு சென்டென்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மேக் பண்ணணும். ஸோ அதுவும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெல்லிங் த ஸ்டோரி அகெயின் அப்படின்றது வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது ஃபில்லப் தான். இந்த ஹோல் ஸ்டோரியையும் மிஸ்ஸிங் லெட்டரில் டேஷில் ஃபில்லப்பில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேராகிராஃப் கொஸ்டின் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே சூஸ் த கரெக்ட் ஆன்சர். லிட்டில் சைக்ளோன் இஸ் ஏ கிரிஸ்லி கப் ஹூ ஏர்ன்ட் ஹிஸ் நேம் பை ஹிஸ் அப்படின்னா இங்கே ஆன்சர் வந்து பி. ஸோ வி கோ ஆஃப் ரெசிடென்ஸ் டு இல் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு த நர்வஸ் கேப்டர் லெட் ஒன் பேர் கோ பிகாஸ். ஸோ இதுக்கு சி ஆன்சர். த பேர் ஃபாட் ஸோ ஃபயரஸ்லி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் லிட்டில் சைக்ளோன் வாஸ் ரெஸ்கியூட் பை த டேஷ். ஸோ இதுக்கு பி ஆன்சர் ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி. அண்ட் ஃபோர்த் ஒன் லிட்டில் சார் வாஸ் எ டேஷ். ஸோ குட் நேச்சர்ட் யூரோப்பியன் ப்ரௌன் பேர். ஸோ ஃபிஃப்த் ஒன் லிட்டில் சைக்ளோன் வில் ஃபைட் எனி அதர் பேர் இன் டேஷ் நோட்டீஸ். எத்தனை நிமிஷத்தில் அப்படின்னா 3 செகண்ட்ஸில். நெக்ஸ்ட்டு லேர்ன் த ஃபாலோயிங் இடியம்ஸ் ஆன் பேர்ஸ். ஹங்க்ரி ஆஸ் எ பேர் அப்படின்னா பீயிங் வெரி ஹங்க்ரி அப்படின்னு மீனிங். gruff as a bear அப்படின்னா being unsociable, speaking in very rude way, ரூடாக பிஹேவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு take the bear by the tooth அப்படின்னா put oneself in a dangerous position. ஸோ நெக்ஸ்ட் as busy as a hibernating bear அப்படின்னா remaining idle. a bear hug அப்படின்னா put one's arms around someone and hug them affectionately. A bear market, a period of time when investors are more likely to sell rather than busy shares. Okay student, hope you all are understood. Thank you all and be safe. We will meet in the next class. Thank you.